வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ், ஆனால் எல்லோரும் செய்யறதுக்கு கஷ்டப்படுற ஒரு டிஷ். அது என்னென்னா பால் கொழுக்கட்டை. அது நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனால் அது பயங்கர நொச்சு வேலைன்னு சொல்லி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறேன். இது பதப்படுத்தின அரிசி மாவு. இதில் வந்து ஒரு சின்ன சிமிட்டாக உப்பு போட்டுக்கிறேன். இது வெந்நீர். இப்போ நம்ம ஒரு கப் எடுத்துருக்கோன்னா ஒரு கப் தண்ணி எடுத்துன்னு இருக்கேன், ஆனால் அவ்வளோ தேவையான்னு பார்த்து விட்டு பிசைஞ்சிக்கணும். பார்த்தோன்னா இது பிசைஞ்சாச்சு. ஒரு கப்புக்கு ஒரு கப் கூட எடுக்கல, இன்னும் இவ்வளோ தண்ணி மிச்சம் இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயும் விட்டு பிசைஞ்சிடுங்க. என்ன பண்ண போகிறோன்னா பாலை காய வைக்கலாம். 1/2 லிட்டர் கிட்ட பால் எடுத்துட்டுருக்கேன். இந்த வெறும் பால் மட்டும் போகாது, இதில் தண்ணியும் சேர்த்து விட்டுறணும். ஒரு 1/4 லிட்டர் தண்ணியும் சேர்த்து விட்டுருக்கேன். இதை வந்து உருட்டியே வச்சுருக்கேன் முன்னாடி. இந்த சைஸ்க்கு தான் உருட்டணும், பெருசாக உருட்டிடக்கூடாது. இதை வந்து இந்த கொதிக்கிற பாலில் போடுவோம். போடுறச்சே அடியில் இருக்கும். அது வந்து நல்லா வெந்து அதுவாகவே முதந்து மேலே வரும். அப்போ தான் அது வெந்துடுத்துன்னு அர்த்தம். அதுக்கு தேவையான அளவு, அதனால தான் பாலும் தண்ணியுமா கலந்து வைக்கணும். தண்ணி எத்தனையும் எவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா பால் திக்காகிடும். அப்போ இதெல்லாம் பால் நல்லா காஞ்சிடுத்து பொங்கி வர ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த இதை ஒரே இடத்துல போடக்கூடாது, இதை தீவிர போடுங்க. இது நம்ம கலக்கவே கூடாது, இது அப்படியே தான் இருக்கணும். இது அப்படியே கொதிக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் இது வெந்தப்புறம் பார்த்தேன்னா இதில் போட்டிருக்கிற இந்த உருண்டை எல்லாம் மேலே அழகாக ஃப்ளோட் ஆகி மேலே நிற்கும். அப்போ தான் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இதுவும் விநாயகருக்கு ரொம்ப ஒரு விசேஷமான பிரீதியான ஒரு கொழுக்கட்டை. இது பண்ணுறேன்னாலும் பண்ணுவோம். ஏன்னா இது அட்லீஸ்ட் இது ஒன்றானு பண்ணலாம். எல்லா கொழுக்கட்டையும் பண்ணுறோம் அப்படின்றது இல்லாமல் பால் கொழுக்கட்டை மட்டும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பண்ணலாம் நம்ம. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் சொல்கிற மாதிரி நிறைய வேலை. நான் மாவை பிசைஞ்சு அது குட்டி 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 குட்டியாக உருட்டி பாலில் வேக விட்டு அதுக்கப்புறமா நம்ம வெள்ளைப்பாகை தனியாக முன்னாடியே. இதுக்கு இப்போ நான் வந்து 1 கப்பு மாவு எடுத்துனேன். அதுக்கு நான் 1.5 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த 1.5 கப்பு வெல்லத்தை கரைச்சி இந்த மாதிரி பாக ஆக்கி வச்சுருக்கேன். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பாலும் சூடாக இருந்து வெல்லமும் சூடாக இருந்ததுன்னா கெட்டு போயிடும். அதனால் பாகை முன்னாடி ஆற வச்சுட்டேன். இது கொதிச்சுன்னு இருக்கிறதே அந்த பாகை சேர்த்தோன்னா சரியாக இருக்கும். நல்லா கொதிக்கிறது தெரியறதா உங்களுக்கு? இந்த ரவுண்டெல்லாம் இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்படியே நீங்கள் கலரக்கூடாது, இப்படி வேணால் சுழட்டிக்கோங்க. கிளறினேன்னா இதெல்லாம் அப்படியே கரைஞ்சி போயிடும். அப்படியே நம்ம முன்னாடி போடுறதே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ரவுண்டெல்லாம் நான் அப்படி சுற்றினா தான் தெரிஞ்சுது. இப்போ அப்படியே தெரியறது பாருங்க மேலே முதக்கிறது.
இப்போ கரண்டியால் ஒரே தடவை இப்படி பண்ணிக்கலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவை இதே உருண்டை பண்ணுறதுக்குன்னு வச்சுருந்த மாவு தான் ஒரே ஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கேன். இது திக்காகிறதுக்கோசரம் இதை இதில் விட்டுடலாம். வெள்ளைப்பாக விடலாம். வெள்ளத்தையும் சேர்ந்து கொதிக்கிறது. இப்போது தேங்காய் பால் விட்டுட்டு அடுப்பு அணைச்சிடுறேன். இந்த இதுக்கு ஒரு அரை கப்பு போகிறோம் ஏலக்காய் பொடி, ஒரு சின்ன பீஸ் பச்சைக்கல் போகிறோம், தேங்காய் துருவல், சூப்பராக ரெடி. எடுத்து தெரியறதா உங்களுக்கு கொழுக்கட்டை? இது ஆறித்துனா இன்னும் கெட்டியாயிடும். கொதிக்க கொதிக்க இருக்கு. இப்போ பால் கொழுக்கட்டை வெர்ஷன் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் கொடுங்க. இது நிச்சயமாக வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும். இதனால நன்றி, வணக்கம்.